வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்இடி ரிங் லைட் இதனுடைய அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுதுன்னா வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு, தென் யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட் யூஸ் ஆகும். ஸோ இதோடைய அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் கொடுத்தா மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பாக்ஸ், நம்ம எல்இடி ரிங் லைட்டு. இதோடைய வாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 21 வாட்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கொடுக்கல. இது பார்த்தோம் அப்படின்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலரை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரன் ஏசியில் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏசியில் அப்படின்னா டைரெக்டாக ஏசியில் ஒர்க் ஆகாது, டிசி தான் இது. அதாவது நம்ம மொபைல் சார்ஜரில் யூஸ் பண்ணிக்கலாம், பவர் பேங்கில் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் டைரெக்டாக ஏசிலெலாம் கனெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் இவங்க அப்படி போட்டிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த லைட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸோட சைஸ் அளவுக்கு தான் அந்த லைட் இருக்குன்னு நினைக்கிறேன் உள்ள. ஸோ இந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கீழே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம அட்ரஸ், ஸோ அது சம்மந்தமான டீட்டெயில் பார்த்தோம் அப்படி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, எதுவும் கிடையாது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதில் என்னோடய அட்ரஸ்லாம் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் 220 வோல்ட்டு, அவுட்புட்டு அதே வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வேறு ஒன்றும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேறு எதுவுமே கொடுக்கல, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடும் அதே இன்புட் 220 வோல்ட்டு, அவுட்புட் ஃப்ரண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ 20 வாட்ஸ் அதே தான். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் பவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடணும், இது உள்ளே என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸோட சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பரவாயில்ல, இல்லை பாக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பாக்ஸ் சைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பாக்ஸ் எவ்வளோ சைஸ் இருக்கோ, ஸோ அந்த சைஸுக்கு இருக்குது ரவுண்ட் சைஸு. அந்த பபுள்ஸ் கவரோட தான் கொடுத்துருக்காங்க, இல்லைனா இது டேமேஜ் ஆகிடும். மேலே பார்த்தோம் அப்படின்னா அமேசான் பேக்கிங் கவர் மேலே பார்த்தீங்கன்னா இல்லை, அது என்ன காரணம்னு தெரியல, ஃபுல்லாக பேக்கேஜ் ஆகி தான் வரும். ஸோ இதாங்க இந்த ரிங் எல்இடி ரிங்கு. ஸோ அதை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், எல்இடி ரிங் லைட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க, எதுவுமே மெட்டல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸோ கிட்டக்க காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ஸோ மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த எல்இடி மட்டும் இருக்குது. இது இங்கே ஒரு போல்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு போல்ட்டை நீங்கள் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தோம் அப்படின்னா பவர் ஆன் பட்டன், தென் பவர் குறைக்கிறது, இது லைட் சேஞ்ச் பண்ணுறது. கடைசி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இதாங்க பார்த்தீங்கன்னா இது ஸ்மார்ட் ஃபோன் மவுண்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ஃபோனை நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் தான், நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இதில் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரிங்கில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸோ ரிங்கில் சென்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இது எந்த சைடில் வேணாலும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்து இழுத்தோன்னா இதில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழெல்லாம் விழுகிற அளவுக்குலாம் கொடுக்கல, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், வளைச்சிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப் தான். இது ரப்பர் மாரி வளையும் இதை பார்த்தீங்கன்னா. ஸோ அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அது பார்த்தோம் அப்படின்னா ஹாட் ஷூ மவுண்ட். இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாடில் இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம கண்டிப்பாக தேவை. இதை ட்ரைபாடில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் அந்த ரிங் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் டைப் தான். ஸோ இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற போது மட்டும் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் லூஸ் அண்ட் டைட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான் இது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து மொபைலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ரிங் லைட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் இதோட பிரைட்னஸ் எப்படின்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி பவர் பேங்க். ஸோ இந்த பவர் பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஏன்னா இது வந்து 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகும், ஏன்னா மொபைல் சார்ஜர்லேயே ஒர்க் ஆகும். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பேங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு லைட்டு வந்து எரியுது, அது பவர் ஆன் லைட் எரியுது. ஸோ அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா வந்து எரியும். ஸோ இது எல்லாமே மேலே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டலாம். ஸோ இதை நான் ஆன் பண்ணுறேன். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைட்டாக இருக்குது. ஸோ இதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை லைட் சேஞ்ச் பண்ணுறேன் நான் பாருங்கள். இது கலர் சேஞ்ச் பண்ணுறது இது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 கலர், ஒயிட்டு தென் ரெட்டு. ஸோ அப்புறம் ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்தா மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வருது. பியூர் ஒயிட் ஒன்று இருக்குது, தென் பார்த்தீங்கன்னா ரெட்டுலே அதாவது லைட் ரெட்டு, தென் ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கலர் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், திரும்ப ஆன் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரைட்னஸை குறைச்சிக்கலாம். தென் பிரைட்னஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நீங்கள் ப்ளஸ் பட்டன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்களாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த அட்ஜஸ்டபிள் டைப் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம இதிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து பிரைட்னஸ் வந்து குறைச்சிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். கலரும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தா அப்படின்னா வந்து நல்லாவே பிரைட்னஸ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இருட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த லைட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதனுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த நான் லைட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிரைட்னஸே பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 கலர்ஸ் வருது. ஸோ இது ஃபஸ்ட் கலர். ஸோ இது அடுத்த கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த கலர் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 2வது கலர். ஸோ இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நான் சேஞ்ச் பண்ணுறேன், அடுத்த கலரை பாருங்கள். ஸோ இது மொத்தம் இது வந்து 3rd கலர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணது இல்லாமல் இது வந்து மொத்தம் வந்து இது 3வது உள்ள கலர். ஸோ இது இல்லாமல் வந்து இந்த லைட் இல்லாமல் என்னுடைய ஃபேஸ் வந்து எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். நான் வேணால் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு எல்இடி ஒரு டியூப் லைட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த லைட்டை நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ண பிறகு ஸோ அதனுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ உங்கள் பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நார்மலாக வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வந்து இந்த கலர் வச்சு தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததும், ஸோ இதுக்கு இந்த லைட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, லைட்டுக்கு ஆஃப்டர், அதாவது லைட்டு நான் வாங்கின பிறகு எப்படி இருந்தது உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.